English version of this video is available in the video description. ப்ராடக்ட்டோட லிஸ்ட்டை பண்ணி நம்ம ரீட் ஆப்ரேஷனை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ணி நம்ம க்ரியேட் ஆப்ரேஷனை தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்காக இந்த பேஜில் இந்த இடத்துல நீங்கள் ஒரு க்ரியேட்டுன்ற ஒரு பட்டனை வைக்க வேண்டியது இருக்குது. இதனால் நான் போயிட்டு வியூஸில் ப்ராடக்ட்ஸ்குள்ளே இருக்கிற index.phpயில் குறிப்பிட்ட அந்த ஒரு இடத்துல நான் ஒரு பட்டனை ஆட் பண்ணிக்கிறேன். ஆங்கர் டேக்கில் href இல்லாததால் இந்த டெக்ஸ்ட் கருப்பாக தெரியுது. அதனால் hrefன்ற அந்த ஆட்ரிபியூட்டை ஆங்கர் டேக்கில் ஆட் பண்ணுறேன். கோடிங்நெட்டில் உங்களோட யூஆர்எலை சரியாக உருவாக்குறதுக்கு நீங்கள் base_urlன்ற ஒரு ஹெல்ப்பர் மெத்தடை பயன்படுத்தணும். அதுக்குள்ளே உங்களோட கண்ட்ரோலர் நேம் / எந்த மெத்தடோ அந்த மெத்தடை கொடுத்துடணும். இந்த மெத்தடை உருவாக்கி நான் ஷார்ட் அண்ட் PHPக்குள்ளே எக்கோ பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வியூ பேஜில் போய் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா எரர் வந்திருக்கு. காரணம் என்னென்னா, நம்ம பயன்படுத்தின அந்த base_urlன்ற மெத்தட் கோடிங்நெட்டரோட யூஆர்எல்ன்ற ஹெல்ப்பர் கிளாஸ்லேருந்து தான் வருது. அதை நம்ம லோட் பண்ணாமலே இந்த மெத்தடை ஸ்ட்ரெயிட்டாக யூஸ் பண்ணதால் இந்த எரர். அந்த ஹெல்ப்பரை லோட் பண்ணுறதுக்கு நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளே கான்ஃபிகுள்ளே ஆட்டோ லோட்குள்ளே ஹெல்ப்பர்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்கும். அதில் அரே வேல்யூவாக யூஆர்எல்னு கொடுத்துட்றீங்க. இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணால் அந்த மெத்தட் நம்மளுக்கு வேலை செய்யும். இப்போ இந்த கிரியேட்டுன்ற இந்த லிங்க் பட்டனை நம்ம கிளிக் பண்ணி பார்க்குறோம். கிளிக் பண்ணால் நம்மளுக்கு நாட் ஃபவுண்டுன்ற எரர் வந்திருக்கு. இதுக்கு ஒருவேளை நம்ம அந்த கண்ட்ரோலருக்குள்ளே கிரியேட்டுன்ற அந்த மெத்தடை உருவாக்காமல் இருந்ததுக்கும் காரணமாக இருக்கலாம். நம்ம அதனால் ப்ராடக்ட்ன்ற கண்ட்ரோலருக்குள்ளே போகிறோம். அதில் கிரியேட்டுன்ற ஒரு மெத்தடை உருவாக்குறோம். அதுக்குள்ளே நம்ம ஒரு வியூவை லோட் பண்ண போகிறோம். அது ப்ராடக்ட்ஸ்குள்ளே கிரியேட்டுன்ற ஒரு வியூவை லோட் பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் உங்களோட வியூ ஃபோல்டரில் போய் ப்ராடக்ட்ஸ்குள்ளே ஒரு புது வியூ ஃபைலை உருவாக்கிக்கணும். அதுக்கு create.phpன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம சாம்பிளாக எப்படி லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு கண்டென்ட்டை யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி ஒரு HTML டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்குள்ளே ஒரே ஒரு வித்தியாசம் தான் என்னென்னா, ஃபார்ம் ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். அந்த ஃபார்மில் நம்மளுக்கு தேவையான ஃபீல்ட்ஸ்லாம் இருக்கும். அது என்னென்ன ஃபீல்ட்ஸ்னால், டைட்டில்ன்ற ஒரு ஃபீல்ட், அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ற ஒரு டெக்ஸ்ட் ஏரியா, அப்புறம் ஒரு சப்மிட் பட்டன். சரி, இப்போ தான் கண்ட்ரோலரில் இந்த மெத்தடை உருவாக்கியிருக்கோம். இந்த வியூ லோட் ஆக போகுது. அதனால் ப்ரௌசரில் போய் கிரியேட் ப்ராடக்ட்டை நான் மறுபடியும் கிளிக் பண்ணுறேன். ஆனால் மறுபடியும் நாட் ஃபவுண்ட் எரர் தான் வந்திருக்கு. காரணம் என்னென்னா, நம்மளோட அப்ளிகேஷனுக்குள்ளே வர எல்லா ரிக்வஸ்ட்டுமே உங்கள் ப்ராஜெக்ட் விண்டோவில் போய் பார்த்தீங்கன்னா ரூட் டைரக்டரியில் index.phpன்னு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை தாண்டி தான் வரும். அதனால் நம்ம பண்ண போகிறது என்னென்னா, லோக்கலோஸ்ட் உங்கள் அப்ளிகேஷன் பக்கத்தில் ஸ்லாஷ் போட்டு index.phpன்னு போட்டு மறுபடியும் ஸ்லாஷ் போட்டு உங்களோட கண்ட்ரோலர் அண்ட் மெத்தட் அக்சஸ் பண்ணிங்கன்னா வரும். பேஜ் வந்திருக்கு. ஆனால் ஒரு எரரோடு வந்திருக்கு. இந்த எரர் ஏன் வந்ததுன்னா, நம்ம வியூ ஃபைலில் டைட்டில்ன்ற ஒரு வேரியபிளை அக்சஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் கண்ட்ரோலர்லேருந்து பாஸ் பண்ணலை. அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது அந்த டைட்டில்ன்ற வேல்யூவை கண்ட்ரோலர்லேருந்து பாஸ் பண்ணணும். எப்படி லிஸ்ட் ஆப்ரேஷனில் பண்ண மாதிரி ஒரு டைட்டில்ன்ற இண்டெக்ஸ்க்குள்ளே நம்ம அந்த டைட்டிலை பாஸ் பண்ணுறோம். இப்போது எரர் போயிருக்கும். டைட்டில் வந்துருச்சு. ஆனால் நம்மளுக்கு ஒரு குறை ஒன்று இருக்குது. என்னென்னா, உங்களோட யூஆர்எல்லில் கண்டிப்பாக index.phpன்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணியே ஆகணும். இந்த index.php இல்லாமல் இப்படி பயன்படுத்துறது எப்படி, உங்களோட யூஆர்எல் இப்படி இருக்கணும்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவில் அழகாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு நீங்கள் என்னோடய சேனலில் போயிட்டு remove index.php in Codeigniterன்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த வீடியோ கிடச்சிரும். உங்களுக்கு Codeigniter 3ல் எப்படி இந்த index.phpயை யூஆர்எல்லேருந்து ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்து இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஃபார்மை பயன்படுத்தி நம்ம ஒரு போஸ்ட் ரிக்வெஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த ஃபார்மில் இருக்கிற ஆக்ஷன் ஆட்ரிபியூட்டை நம்ம கொடுத்துக்கிறோம். அதில் எந்த யூஆர்எலுக்கு நம்ம போஸ்ட் ரிக்வெஸ்ட் பண்ண போகிறோன்றதை கொடுக்குறோம். அதனால் பேஸ் யூஆர்எல் மெத்தட்குள்ளே நம்ம ப்ராடக்ட்குள்ளே ஸ்டோர் ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு மெத்தடில் இந்த போஸ்ட் ரிக்வெஸ்ட் அனுப்புகிறதா இங்கே கொடுத்துக்கிறோம். இப்போ இந்த மெத்தடை நம்ம கண்ட்ரோலரில் க்ரியேட் பண்ணியிருக்கணும். அதனால் ஸ்டோர் மெத்தடுன்ற ஒரு மெத்தடை டிக்ளேர் பண்ணிக்கிறோம். அதுக்குள்ளே நம்ம 2 டேட்டா வாங்க வேண்டியது இருக்கும். அதில் ஒன்று டைட்டில், இன்னொன்று டிஸ்கிரிப்ஷன். அதனால் டேட்டான்ற ஒரு அரே வேரியபிளுக்குள்ளே டைட்டில்ன்ற இண்டெக்ஸில் நம்ம இன்புட் போஸ்ட் ஒன்று வாங்கிக்கிறோம். அதுக்காக திஸ் இன்புட் போஸ்ட் அப்படின்ற மெத்தட்குள்ளே நம்ம என்ன நேமில் வாங்குகிறோமோ அந்த நேம் டைட்டில். அதுக்கடுத்து இதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனை வாங்கிக்கிறோம். இப்போ இந்த 2 டேட்டாவையுமே நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட மாடலை இங்கே கொண்டு வர வேண்டியது இருக்குது. அதனால் திஸ் ப்ராடக்ட் மாடல், அதுக்குள்ளே ஸ்டோர் ரெக்கார்டுன்ற ஒரு மெத்தடில் இந்த 2 டேட்டாவையும் நம்ம பாஸ் பண்ணி ஆகணும். ப்ராடக்ட் மாடல் இந்த ஸ்டோர் ரெக்கார்ட் வேலையை முடித்த பிறகு ரீடைரக்ட் பண்ணணும் ப்ராடக்ட்ன்ற கண்ட்ரோலருக்கு. ஸ்டோர் ரெக்கார்டுன்ற இந்த மெத்தடை நம்ம ப்ராடக்ட் மாடலில் க்ரியேட் பண்ணியிருக்கணும். அதனால் மாடலுக்குள்ளே போயிட்டு அந்த ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேராமீட்டர் நம்ம வாங்கணும். அதுதான் டேட்டா.
நம்மளோட டிபி பில்டரை பயன்படுத்தி நம்ம ஒரு இன்சர்ட் query பண்ண போகிறோம். அதுக்கு this db insert மெத்தடில் முதல் பேராமீட்டராக நம்மளோட இன்சர்ட் பண்ண போகிற டேபிள் நேம், அதுக்கடுத்து கமா போட்டு மேலே பேராமீட்டரில் கிடைச்ச டேட்டான்ற அந்த அரே வேரியபிளை இங்கே கொடுத்துக்கிறோம். கோடிங்னேட்டரோட டேட்டாபேஸ் லைப்ரரியை பயன்படுத்தி ஒரு சிம்பிளான இன்சர்ட் query-யை நம்ம ப்ராடக்ட்ஸ் டேபிள்குள்ளே கொடுத்துருக்கோம். போஸ்ட் ரிக்வஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்மோட யூஆர்எல் கரெக்டாக ஃபார்மாக இருக்கான்னு நம்ம ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸ்டோர் ரெக்கார்டுன்ற இந்த யூஆர்எலுக்கு தான் வந்திருக்கு. சரி, இப்போது நம்மளோட இந்த 2 வேல்யூஸை ஃபில் பண்ணிக்கலாம். சாம்பிளாக நான் ஒரு டைட்டில் ஒன்று கொடுத்துக்கிறேன், சாம்பிளாக ஒரு டிஸ்கிரிப்ஷனே ஒன்று கொடுத்துக்கிறேன். இப்போ சேவ்ன்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணி நான் போஸ்ட் ரிக்வஸ்ட் பண்ணுறேன். போஸ்ட் ரிக்வஸ்ட் நடந்த பிறகு எனக்கு திரும்ப ரீடைரக்ஷன் நடந்து லிஸ்ட் பேஜுக்கே வந்துருச்சு. போஸ்ட்டில் அமைச்ச 2 டேட்டாவும் இன்சர்ட் ஆகி கீழே இங்கே வந்திருக்கு.